பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. இந்த மாதத்திலே ஆண்டுடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு எண்ணெய் என்று சொல்லி ஒவ்வொரு எண்ணெயாக பார்த்து வருகிறோம். அப்படியாய் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு எண்ணெயாய் பார்க்கும் போது பலவிதமான அறியப்படாத நிறைய எண்ணெயை குறித்து ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொண்டு வருகிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கருமையும் தயவும் உண்டாவதாக. அது நிமித்தம் இந்த எண்ணெயை குறித்த பல ரகசியங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கு அல்லது தெரிந்து கொள்வதற்கு இதுவரைக்கும் ஆண்டவர் நமக்கு நல்ல தயை செய்திருக்கிறார், உதவி செய்திருக்கிறார். அதற்காக தேவனை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த வகையிலே இன்றைக்கு இன்னொரு எண்ணெயை குறித்து நாம் பார்ப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவியும் தயையும் செய்வாராக. நெகேமியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். நெகேமியா 13:12. அப்பொழுது யூதர் எல்லாரும் தானியம், திராட்சரசம், எண்ணெய் என்பவைகளில் தசமபாகத்தை பொக்கிஷ அறைகளில் கொண்டு வந்தார்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இங்கே ஒரு எண்ணெயை குறித்து பார்க்கிறோம். ஒரு நிமிடம். சாரி, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கு ஒரு எண்ணெயை குறித்து பார்க்கிறோம். இந்த நெகேமியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது யூதர் எல்லாரும் தானியம், திராட்சரசம், எண்ணெய் என்பவைகளில் தசம பாகத்தை பொக்கிஷ அறைகளில் கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப இங்கு சொல்லப்படுகிற எண்ணெய் 2 பொருட்களோடு இணைந்த ஒரு எண்ணெயா இருக்கிறது. அந்த பொருட்கள் என்ன? முதலாவது நம்பர் 1 தானியம், 2வது நம்பர் 2 திராட்சரசம், 3வது எண்ணெய். அப்ப தானியம் 1, திராட்சரசம் 2, 3வதாக எண்ணெய். இந்த எண்ணெயோடு சேர்ந்த இந்த 2 பொருட்கள் எதை காண்பிக்கிறது? கர்த்தர் நல்லவை. இந்த பொருட்களை குறித்த விசேஷத்துவம் என்ன என்பதை நாம் அறிய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதுல முதலாவது பார்க்கிறோம், இந்த எண்ணெயோடு இணைந்த பொருளிலே தானியம் என்று பார்க்கிறோம். இந்த தானியம் என்பது வேதம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த தானியம் ஒவ்வொரு நாளும் எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? தேவன் வேதத்தில் பார்த்தாக்கா அது ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமான காரண அர்த்த பொருத்தங்களை சொல்லுகிறதை பார்க்க முடியும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தானியத்தை குறித்த ஒரு புதிய சத்தியத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஏசாயா 28:28 வாசிக்கிறேன். அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும், இடைவிடாமல் அவன் அதை போரடிக்கிறதில்லை. அவன் தன் வண்டிலின் உருளையால் அதை நசுக்குகிறதும் இல்லை, தன் குதிரைகளால் அதை நொறுக்குகிறதும் இல்லை. இங்கு தானியம் என்றால் என்ன என்பது குறித்து அருமையான ஒரு விசேஷத்தை பார்க்கிறோம். அந்த தானியத்தை குறித்து பொதுவாக எல்லாரும் சொல்லும் போது அது உன் அப்பத்தின் ஆசீர்வாதம் என்று சொல்லுவார்கள், பூமியின் நற்பலன் என்று சொல்லுவார்கள், விளைச்சலின் பிரதிபலன் என்று சொல்லுவார்கள், ஆண்டவர் புதிய நன்மையை கொடுக்க போகிறார் என்று சொல்லுவார்கள். தானியம் என்றாலே யோசேப்பு தான் எல்லாரும் செய்திக்கு எடுப்பாங்க. இப்படிதான் இந்த தானியத்துக்கு விளக்கமும் வியாக்கியானமும் உண்டு. ஆனால் இந்த தானியத்தை குறித்து இங்கு ஒரு விசேஷித்த வசனத்தை வாசிக்கிறோம். ஏசாயா 28:28.
அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும். அல்லேலூயா. அந்த இடிக்கப்படும் சொல்லிட்டு அதற்கு அடுத்த ஒரு விளக்கத்தை பாருங்க. இடைவிடாமல் அவன் அதை போரடிக்கிறதில்லை. அவன் தன் வண்டியின் உருளையால் அதை நசுக்குகிறதும் இல்லை, தன் குதிரைகளால் அதை நொறுக்குகிறதும் இல்லை. இப்போ தானியம் இடிக்கப்படும், ஆனா அதுக்கு மேல போரடிக்கிறது இல்லைன்னா வயல்ல தானியத்தை அறுத்துட்டு வந்து ஓ கர்த்தர் நல்லவன் மாசோத்திரம் அந்த தூக்கி தூக்கி ஓங்கி அடிப்பாங்க. அது கதிர்ல இருக்கும் போது ஒரு முறை அடிக்கப்படுவதோடு சரி. ஆனா தானியமா பிரிஞ்சதுக்கு அப்புறம் அது திரும்பவும் போர் அடிக்கிறது போல தூக்கி தூக்கி அடிப்பது கிடையாது. ஒன்று. இரண்டாவது, வண்டிலின் உருளையால் அது நசுக்கப்படுவதில்லை. மேல ஒரு வண்டியை வச்சு ஓட்டி அதை நல்ல தூளாக்குறதும் கிடையாது. மூன்றாவது, குதிரைகளால் அது நொறுக்கப்படுவதும் இல்லை. இப்போ இந்த தானியம் பாருங்க, போரடிக்கிறதுக்கு தப்பினது, நசுக்கப்படுதலுக்கு தப்பினது, நொறுக்கப்படுதலுக்கு தப்பினது. என்ன ஒரு அற்புதமான வசனம் பாருங்க. அப்போ ஒரு மாடு போட்டு அதை மிதிக்கல, கர்த்தர் நல்லவன் சோத்திர வண்டி அதை போட்டு நசுக்கல, அப்புறம் குதிரை அதை போட்டு எட்டி உதைக்கல. இது மூணுமே நடக்கிறது இல்லை அப்படின்னு கர்த்தருடைய வசனமே சொல்லுது. அப்போ இந்த தானியத்துக்கு என்ன நடக்குது? இந்த மூணுக்கு பதில் அங்க ஒண்ணு நடக்குது பாருங்க. ஓ அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும். அல்லேலூயா. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த இடிக்கப்படுகிற அனுபவம் தான் ஓ கர்த்தர் நல்லவன் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அருமையான ஒரு சத்தியமாய் இருக்கிறது. இந்த இடிக்கப்படுகிற ஒரு வெளிப்பாடுதான் நமக்கு ரொம்ப தேவையா இருக்கு. ஏன் அப்படின்னு அந்த காரணத்தை சொல்லுறேன். இந்த காலத்துல இடிக்கப்படுகிறதை குறித்த சத்தியங்கள் பெரும்பாலும் இல்லாமல் போய்விட்டது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இடிக்கப்படுதலை குறித்த செய்திகள் இல்லாமல் போய்விட்டது. அந்த இடி அல்லது இடிக்கப்படுதல் என்கிற வார்த்தையே அநேக பிரசங்கிமாருடைய வாயில கூட இல்லாம போயிடுச்சு. ஆண்டவர் உன்னை கட்டுவார், ஆண்டவர் உன்னை பாதுகாப்பார், செருபாபேலே கர்த்தர் உன்னை பார்க்கிறார், ஓ சோத்திரம் ஆண்டவர் மதிலை எழுப்புவார், இப்படியேதான் சொல்றோம். ஆனா ஒரு நல்ல தானியம், விளைஞ்ச தானியம், நல்ல அரிசி உள்ள தானியம், ஒரு கோதுமை மணிக்கு ஒப்பான அருமையான தானியம் எதற்கு இடமாகும் என்று சொன்னா அது இடிக்கப்படுவதற்கு இடமாகும் என்று ஏசாயா 28:8 பார்க்க. அப்போ இந்த இடிக்கப்படுகிறது என்பது என்ன? இந்த இடிக்கப்படுகிற அனுபவம் எதை குறிக்கிறது? லூக்கா சுவிசேஷம் 21 6 வசனத்துல வாசிக்கிறோம். லூக்கா 26, அவர் நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்றார். இங்கு விசுவாச ஜனங்க கவனிக்கணும். இந்த வசனத்தை வாசிச்ச உடனே எல்லாரும் நினைக்கலாம் எருசலேமின் தேவாலயத்தை குறித்து பாச சொல்றாருன்னு. அந்த வசனம் என்னமோ எருசலேமின் தேவாலயத்தை குறித்துதான். ஆனா இங்கு தேவனுடைய வார்த்தை நான் சொல்ல வருகிறது என்ன? அந்த வார்த்தை ரொம்ப தெளிவா சொல்லு பாருங்க. லூக்கா 21:6, எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும். எல்லாம்னாக்கா வாழ்க்கையில எல்லா காரியத்திலும், எல்லா நிலைமையிலும், எல்லா ஆசீர்வாதத்திலும் கூட அல்லது எந்த நிலைமையிலும் இடிக்கப்பட வேண்டிய ஒரு நாள் இந்த பூமிக்கு வருகிறது. உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, தானியம் என்றால் இடிக்கப்படுகிற அனுபவம். அந்த இடிக்கப்படுதல் என்றது ஒன்றை இடிச்சிட்டு ஒன்றை விடுவது அல்ல.
எல்லாமே இடிக்கப்படுவது, அந்த எல்லாம் இடிக்கப்பட்டு போவது என்றால் என்ன தெரியுமா? இன்னைக்கு இந்தியாவிலே சுதந்திரம் கத்தனால கொஞ்சம் அங்கங்க மிஷனரிகள், சபைகள், ஊழியக்காரர்கள், ஊழியங்கள், தேவாலயங்கள் உடைக்கப்படுகிறது, நொறுக்கப்படுகிறது, எரிக்கப்படுகிறத பார்க்கலாம். ஆனா ஒரு காலம் வருகிறது, கர்த்தர் நல்லவை, இந்த நிலைமையெல்லாம் மாறி ஒட்டு மொத்தமா அனைத்து சபைகளுக்கும், அனைத்து ஊழியங்களுக்கும் ஒரு பெரிய பாதிப்பு. அது என்னன்னாக்கா, இன்னைக்கு இந்திய தேசத்துல பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஸ்தாபனங்கள் விதவிதத்துல. ஆனா ஒரு நாள் வரும்போது மத்திய அரசாங்கம் அல்லது மாநில அரசாங்கத்தின் மூலமா மெயின்லைன் சர்ச்சஸ் மட்டும்தான் இருக்க வேண்டும், மற்ற இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் இருக்கக்கூடாது, அல்லது கர்த்தர்கள் தேவாலயங்கள், தனித்துவமான ஆலயங்கள், ஊழியங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்ல வேண்டிய ஒரு காலம் வரப்போகிறதாக ஏற்கனவே தீர்க்க தரிசனங்களும் இருக்கிறது, அதற்கான கிரியைகளும் நடந்து கொண்டிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? இந்த தானியம் என்பது ஒவ்வொரு விசுவாசிகளை குறிக்கிறது, விசுவாச மக்களையும் விசுவாச ஜீவியத்தை காண்பிக்கிறது. அப்ப யார் தேறின தானியமா, நல்ல விசுவாசியா, நல்ல விசுவாச தேவ பிள்ளையா இருக்கிறாங்களோ அந்த இடங்களிலே, இந்த சபைகளிலே இந்த தானியம் இடிக்கப்படுவதை போல ஒரு பயங்கரமான ஒரு காலம், அது இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, உலகத்தின் பல நாடுகளுக்கு வரப்போகிறது. அப்ப என்ன நடக்கும்? நிறைய அந்த மெயின்லைன் சர்ச்சஸ் என்றால் என்ன? ஆங்கிலிக்கன் சர்ச் ஒரு மெயின்லைன் சர்ச், சிஎஸ்ஐ, ரோமன் கேத்தலிக், இப்படி குறிப்பிட்ட சில சபைகள், செவன்த் டே போன்ற சில சபை, இதுதான் மெயின்லைன் சர்ச்சஸ். அது அல்லாமல் பல லட்சம் அல்ல கோடிக்கணக்கான சபைகள் இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸா இருக்கு. அப்ப இது எல்லாத்துக்கும் ஒரு எதிர்காலம், ஒரு சோதனையின் காலம் உண்டு. ஆனால் நல்லா கவனிக்கணும், இதை ஏதோ மனிதர்கள் செய்கிறார்கள், அரசியல்வாதிகள் செய்ய போகிறது, அரசாங்கம் செய்ய போவது கிடையாது. இது எப்படி நிறைவேறும் என்றால், லூக்கா 21:6 சொல்லுகிறபடி இயேசு கிறிஸ்துவே இதை சொன்னார், அவர் சொன்னதின்படிதான் இது நடக்க போகிறது, அவர் சொன்னதின்படிதான் இது சம்பவிக்க போகிறது. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? தானியம் அப்பத்துக்கு இடிக்கப்படுவதை போல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியங்கள் இடிக்கப்படுவதற்கு முன்பாக நாம் உறுதியான சத்தியத்திலே கட்டப்பட வேண்டும், நல்ல வெளிப்பாடுகளிலே கட்டப்பட வேண்டும். ஒண்ணு. இரண்டாவது, இந்த உலகத்தில் எது நடந்தாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ரட்சிப்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது, நான் பெற்றுக்கொண்ட சத்தியத்தை விட்டு என்னை நீக்க முடியாது, எனக்குள் இருக்கிற இயேசுவையும் என்னையும் தனித்தனியாய் எடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை நல்ல வைராக்கியமா வரணும். அப்படி வந்தா இந்த தானியம் என்கிற இடிக்கப்படுகிற அனுபவம் வந்தாலும் அவர்கள் அதிலே கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவை நிலைத்திருப்பார்கள், நீடித்திருப்பார்கள், தேவனுக்காக சாட்சியாயிருப்பார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அப்ப இன்னைக்கு பார்க்கிற அந்த எண்ணெய், அந்த எண்ணெய்க்கு முன்பாக முதலாவது தானியம். இந்த தானியம் என்பது இடிக்கப்படுகிற ஒரு அனுபவம் என்று நான் சொன்னேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அந்த இடிக்கப்பட்ட அனுபவத்துல இருந்துதான் சிலர் ஓசத்திரம் தேவனுடைய ராஜ்யத்துக்காக பிரித்து எடுக்கப்படுவார்கள். அதிலிருந்து சிலர் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக பாதுகாக்கப்படுவார்கள். அவங்க ஜீவன் மட்டும் தப்பி பிழைக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அதனாலதான் நான் அடிக்கடி நம்முடைய ஜனங்களுக்கு சொல்றது, நீங்க முதலாவது பிரசங்கம் நிறைய கேளுங்க, நான் வேண்டான்னு சொல்லல.
எந்த அளவுக்கு ஒரு ஊழியக்காரருடைய செய்தியையும் பிரசங்கத்தையும், ஆடியோ செய்தி, வீடியோ செய்தி, பேஸ்புக் செய்தி, அப்புறம் ட்விட்டர்ல செய்தி, யூடியூப்ல செய்தி, இதெல்லாம் கேட்கிறீங்களோ, அதை விட நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க வேண்டிய ஒரு அருமையான வழி என்னன்னா, நல்ல படிக்க பழகு. நல்ல படிங்க, நிறைய படிங்க, நல்ல வாசிக்க பழகுங்க. நீங்க இப்போ வர்ற அந்த மாதிரி இந்த மாதிரி இப்படிப்பட்ட அப்படிப்பட்ட புத்தகத்தெல்லாம் விட்டுட்டு, கடந்த கால தேவ மனிதர்கள், நல்ல கோதுமை மணிகளாய் தங்கள் ஜீவனையும் குடும்பங்களை கொடுத்த மிஷனரிகள், நிறைய சபைகளை உருவாக்கின அப்போஸ்தலர்கள், கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலங்களை குறித்து சொன்ன தீர்க்கதரிசிகள், நிறைய ஆத்தும ரட்சிப்பை உண்டு பண்ணின சுவிசேஷகர்கள், இவங்களுடைய புஸ்தகத்துல நிறைய நீங்க படிக்கணும். ஓ, கர்த்தர் நல்லவே. இன்னைக்கு நிறைய பேர் படிக்க முடியாததற்கு ஒரு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? அவங்க கையில இருக்கிற குட்டி சாத்தான். அது என்ன குட்டி சாத்தம்? அதுதான் மொபைல். இன்னைக்கு மொபைல் நோண்டுறதுக்கு, அதை தேடுறதுக்கு, அதை பார்க்கறதுக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு நேரம் போயிருது. ஆனா ஒரு ஊழியக்காரனா சொல்றேன், நீங்க நல்ல பழைய மிஷனரிகள், தேவ மனிதர்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், ஆதி அடர்ந்த காலத்தில் வாழ்ந்தவருடைய சரித்திரங்களை ஈஸியா நீங்க படிங்க. எவ்வளவு முடியுமோ படிக்க 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 என்ன ஆகும் தெரியுமா? உங்க இருதயம் வைரம் பாஞ்ச கட்டையாக மாறும். அந்த இருதயம் வைரம் பாஞ்ச கட்டையா மாறிடுச்சுன்னா, யார் உங்களை இடித்தாலும், இடிக்கப்படுகிற அனுபவம் வந்தாலும், உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இயேசுவின் சரீரத்தை அணு அணுவா இடிச்சாங்க. தலையில முள்முடிய வச்சு இடிச்சாங்க. கன்னத்துல அறைய கொடுத்து இடிச்சாங்க. முதுகுல சாட்டையடிய கொடுத்து இடிச்சாங்க. பசுத்திர தோல் மேல சிலுவைய தூக்கி வச்சு இடிச்சாங்க. சில கையில ஆணி அரைஞ்சி இடிச்சாங்க. விழாவில ஈட்டிய குத்தி இடிச்சாங்க. இப்படி அணு அணுவா அவர் இடிக்க வேண்டிய முறைப்படி எல்லாத்தையும் இடிச்சாங்க. அவ்வளவு இடிக்கு மேல இடிக்கப்பட்டாலும், அணு அணுவா இடிக்கப்பட்டாலும், அந்த இடியும் அந்த வேதனையும் அந்த வலியும் அவருக்குள்ளது எண்ணி 3 நாட்கள் தான். அதன் பின்பு பார்த்தால் அந்த அவ்வளவு நொறுக்கப்பட்ட, இடிக்கப்பட்ட இயேசுவானவர் முழு சரீரமாய், முழு அவயவங்களோடு, முழு ஜீவனோடு உயிரோடு எழுந்து வந்தார். இதுதாங்க தானியத்தின் அனுபவம். இன்னைக்கு கோதுமை மணிய சொன்னா தெரியும். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்க மாட்டேன், அந்த வசனம் தெரியும். ஆனா தானியம் இடிக்கப்படணும்ன்றே தெரியாது. உங்க பையங்களோ உங்க பிள்ளைகளோ உங்களை இடிக்கலாம். நீ பெரிய பரிசுத்தவானா, எப்ப பார்த்தாலும் கூட்டத்தை அட்டன் பண்ணிட்டு இருக்க, நீ பெரிய நீதிமானா, எப்ப பார்த்தாலும் இது ஒண்ணுதான் செஞ்சிட்டு இருக்க, நீ பெரிய ஊழியக்காரனா, எல்லாரும் இழுத்துட்டு இருக்கன்னு உங்களை கேலி பண்றனா, இடிக்கலாம். அவங்க என்னதான் இடிச்சாலும் உங்களுக்குள் இருந்து ஒரு நல்ல நறு மனம் வர வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, அரிசி ஆலைகள்ல போய் இந்த அரிசிய உடைக்கிற இடம், அரிசிய சலிச்சு எடுக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த அரிசியில இருந்து அருமையான ஒரு வாசனை வரும். அந்த வாசனை ரொம்ப மெல்லிய வாசனையா இருக்கும். எனக்கு அதை விட ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த தானியம் என்கிற அரிசிய அந்த உடைச்சி அதை நல்ல தோல் எடுத்து, அப்புறம் அதை அப்படியே மில்லுல கொடுத்து அரைச்ச உடனே அங்க அரிசி தனியா, உமி தனியா வரும். அந்த தோலெல்லாம் நான் ஒரு நாள் எடுத்து பார்க்கிறேன். அந்த அரிசி எல்லாம் வெளியே வந்த பிறகு உமி வந்து கொட்டுது. அந்த உமி ஒரு பையில சேர்ந்தது. அதை எடுத்து அப்படி கையில மோந்து பார்க்கிறேன். மோந்து பார்த்தா அந்த
தானியம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த உமியில இருந்து கூட ஒரு வாசனை. இதுதான் விசுவாச ஜீவியம். உங்களுக்கு உயிரையே பிரிச்சாலும், உயிரையே எடுத்தாலும், அல்லது என்னதான் இடிக்கப்பட்டாலும், நீங்கள் கிறிஸ்துவுக்காக நல்ல வாசனை வீசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவருடைய ஆவியானவர் விரும்புகிறார். ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த வாசனை வீசுகிற அனுபவம் உங்களுக்குள் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஓ நீங்க தேவனுக்காக சாட்சியாதான் இருப்பீங்களே தவிர, உங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு நன்மையும் பயனும் ஆசீர்வாதமாகத்தான் இருக்குமே தவிர, ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, ஒருவரும் உங்களை கண்டு தொடக்கூட முடியாது. இந்த நல்ல இடிக்கப்படுவதனால் வருகிற வாசனையை குறித்த அருமையான ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஓ தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகும். தேவ ஜனங்கள் இடிக்கப்படுவதும், அந்த இடிக்கப்பட்ட போது வருகிற உமி வாசனை, அரிசி வாசனை எதை குறிக்குதுன்னா, அது காணிக்கையையும் நல்ல பலியையும் குறிக்கிறது. அந்த ஒரு வைரம் பாஞ்சிய இருதயமா, அந்த ஒரு வைராக்கிய உள்ளமா நம்மளோட உள்ளம் மாறணும். அந்த ஒரு திட தைரியம் வரணும். கத்தரலாம். அதுதான் இந்த எண்ணெய்க்கு பக்கத்தில் இருக்கிற தானியத்தின் உண்மையான வெளிப்பாடு. ஓ கத்தர் நல்லவே. இங்க நெகேமியா 13:12 பார்க்கிறோம். தானியம், திராட்சரசம், எண்ணெய். இதே வார்த்தைய பைபிள்ல இன்னொரு இடத்துல பார்க்கலாம். தானியம், திராட்சரசம், எண்ணெய் என்கிற இதே வார்த்தை இன்னொரு இடத்துல உபாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம். உபாகமம் 18:4 வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். உன் தானியம், திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுரோமம் என்னும் இவைகளின் முதற் பலனையும் அவனுக்கு கொடுக்க வேண்டும். இப்போ நெகேமியாவுல எப்படி ஓ தானியம், திராட்சரசம், எண்ணெய் வருதோ அதே வார்த்தை மாறாம பெறலாம உபாகமம் 18:4 சொல்லுது தானியம், திராட்சரசம், எண்ணெய் சொல்லிட்டு, இந்த தானியம், திராட்சரசம், எண்ணெய் என்பது எதை குறிக்குதுன்னா, நெகேமியாவுல சொல்லுது அது தசமபாகம் அப்படின்னு சொல்லுது. ஆனா உபாகமத்துல அதே வார்த்தைக்கு விளக்கத்தை பார்த்தீங்கன்னா முதற் பலன் என்று இருக்கு. முதற் பலனையும் அவனுக்கு கொடுக்க வேண்டும். அப்போ இந்த தானியம் எதை குறிக்கிறது? நல்ல முதற் பலன். ஆண்டவருக்காக இடிக்கப்பட்டாலும், ஆண்டவருக்காக சதையெல்லாம் பிக்கப்பட்டாலும், ஆண்டவருக்காக தானியம் வேறு சுத்திரம் உமி வேறு என்று எடுக்கப்பட்டாலும், ஒரு வாசனை வீசுகிற முதற் பலனாக நம்முடைய ஜீவியம் மாற வேண்டும். மரண பரியந்தம் அந்த சத்தியத்தையும் அந்த ரட்சிப்பையும் காத்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆம், இப்ப முதலாவது இந்த எண்ணெயோடு கூட இருந்த தானியத்தை பார்த்தோம். இப்ப தானியத்தோடு அடுத்தது என்ன இருக்கிறது என்று சொன்னா, நல்ல அருமையான திராட்சை ரசம் இருக்கிறது. இப்ப இந்த எண்ணெயோடு இருக்கிற திராட்சை ரசம் என்றால் என்ன? இந்த திராட்சை ரசம் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. வாசிக்கிறேன். இந்த திராட்சை ரசத்தை குறித்த அருமையான ஒரு வேத வாக்கியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். சோதரம் பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். பிரசங்கி 10:19.
விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும். திராட்சை ரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும். பணமோ எல்லாவற்றுக்கும் பொது. திராட்சை ரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும். ஆமென். இப்போ முதலாவது தானியத்தை பார்த்தோம். தானியம் இடிக்கப்படுதல், கர்த்தருக்காக நாம் வாசனை வீசுதல் என்று பார்த்தோம். இப்போ தேவனுக்காக இடிக்கப்படுகிற பாடுகளை சகிக்கிற அந்த அனுபவம் நமக்கு வந்துட்டா ஆண்டவர் இரண்டாவதா நம்ம எப்படி மாத்துவாரு? நல்ல திராட்சை ரசமா மாத்துவாரு. அந்த திராட்சை ரசம்னா எதை குறிக்கிறது? பிரசங்கி 10:19 சொல்லுகிறது போல நல்ல களிப்பாக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இப்போ களிப்பாக்குதல் என்றால் என்ன? இந்த களிப்பாக்குதல் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? வாசிக்கிறேன் ஒரு தேவனுடைய வசனத்தை களிப்பாக்குதலை குறித்து. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நீதிமொழிகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீதிமொழிகள் 27:9. பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை களிப்பாக்குவதை போல ஒருவனுடைய சிநேகிதன் உட்கருத்தான ஆலோசனையினால் பாராட்டும் இன்பமானது களிப்பாய் இருக்கும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த திராட்சை ரசம் என்பது எதை குறிக்கிறது? நல்ல களிப்பாக்குதலை குறிக்கிறது. அந்த களிப்பாக்குதல் என்பது எதை குறிக்கிறது தெரியுமா? நீதிமொழிகள் 27:9 சொல்லுகிறதை போல அது இருதயத்தை களிப்பாக்கு. இன்றைக்கு கர்த்தர் நல்லவர், களிப்பாகிறதற்கு நிறைய வழி இருக்கு. என்னென்னமோ வழிகள். நாடகங்களுக்கு போகிறார்கள், சினிமாவுக்கு போகிறார்கள், அப்புறம் சூத்திர பாட்டு கேட்க போகிறார்கள். கர்த்தர் நல்லவர், விதவிதமான காரியத்தை கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், விதவிதமான காரியத்தை செய்கிறார்கள். ஆனா இந்த களிப்பாக்குதலை விட இந்த கடைசி காலத்திலே ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி எதுல களிப்பாக்கணும்னாக்கா அவங்க இருதயத்தை களிப்பாக்குதலில் ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த இருதயத்தை களிப்பாக்குதல் என்றால் என்ன அர்த்தம்? அதே வசனம் சொல்லுது. நீதிமொழிகள் 27:9 சொல்லுது, இருதயம் களிப்பாய் மாறணும்னாக்கா அது நல்ல சுகந்த தூபமாய் மாற வேண்டும். சுகந்த தூபம். இருதயம், அதாவது ஒரு ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பின கர்த்தரை அண்டி கொண்டிருக்கிற ஒரு அருமையான தேவ பிள்ளையின் வாழ்க்கையில இருதயம் களிப்பாகுதல் என்பது நல்ல கர்த்தர் நல்லவை சுகந்த தூபம். இந்த சுகந்த தூபம் எதை குறிக்கிறது தெரியுமா? மனதார கர்த்தரை துதிக்கிற துதியை குறிக்கிறது. நன்மையை எதிர்பார்த்து துதிப்பதல்ல, விடுதலை வேண்டும் என்பதற்காக துதிப்பதல்ல, எந்த பிரதிபலனும் கருதாமல் தேவனை மனதார துதிப்பதற்கு பேர்தான் சுகந்த தூபம். அந்த சுகந்த தூபந்தான் களிப்பாக்குதல். அந்த களிப்பாக்குதல் தான் திராட்சை ரசம். இப்படிப்பட்ட ஒரு துதி நம்முடைய வாழ்க்கையில இருக்குதா? இப்படிப்பட்ட ஸ்தோத்திரம், நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துதல் நம்முடைய ஜீவியத்தில் இருக்குதா? நான் ஒரு சின்ன வீடியோ பார்த்தேன். ஒரு பக்கத்துல அதை பாராட்டணும், இன்னொரு பக்கத்துல எனக்கு ரொம்ப व्यसனம். என்னன்னா, சமீபத்துல ஒரு பிரபல்யமான நடிகர் ஒருவர் இறந்துட்டார். அவர் இறந்த அடக்கம் பண்ணின இடத்துல ஒரு பெரிய கல்லறையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். நேற்றைக்கு நினைக்கிறேன் அந்த வீடியோ பார்த்தேன். ஒரு மனுஷன் படுத்த படுக்கையா இருக்கிறார். அவருக்கு கை கால் சூம்பி போயிருக்கு, இடுப்பானது வளையாது நிமிராது. அவர் படுத்த படுக்கையா தான் இருக்கணும், ஒண்ணுமே பண்ண முடியாது.
எப்படியோ அவர் மெட்ராஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்போ கடைசியா அவர் விரும்பினாரா என்னன்னு தெரியல, அந்த இறந்து போன ஒரு நடிகருடைய கல்லறைக்கு கொண்டு வந்த உடனே அவர் படுத்த படுக்கையில இருந்துகிட்டு வலது கையை தூக்கி கூட அவரால் ஒண்ணும் பண்ண முடியல. இடது கையினால பூவள்ளி போடுறது, தண்ணியை தெளிக்கிறது, அப்புறம் கொஞ்சம் அதை இதை போடுறது பண்ணிட்டு அந்த ஒரு கையினாலே கும்பிடுறாரு. இப்போ இதை பார்த்த உடனே எனக்கு ஸ்தோத்திரம், துக்கம் அல்லது சந்தோஷத்தை விட ஒரு வைராக்கியம் தான் எனக்கு வந்துச்சு. என்ன வைராக்கியம்னா, இறந்து போயிருக்கிறது ஒரு நடிகர், இப்ப அங்க அஞ்சலி செலுத்த வந்திருக்கும் ஒரு கை கால் முடியாத ஒரு மனுஷன் படுத்த படுக்க. அந்த மனுஷன் வந்து இந்த கல்லறையில படுக்க வைக்க சொல்லிட்டு ஏதோ காரியத்தை பண்ணிட்டு இருக்கான். அப்ப எனக்கு இதை பார்த்து என்ன வைராக்கி வந்ததுன்னா, ஒரு மரித்த மனுஷனுக்கு ஒருத்தர் யாரோ சம்பந்தம் இல்லாத ஒரு ரசிகன் வந்து, அதுவும் ஊனமான ஒரு மனுஷன் இதெல்லாம் பண்றான்னா, நாம் ஏன் தேவனை மனதார துதிக்க கூடாது? நமக்கு நல்ல ஆண்டவர் ஊனமில்லாத சரீரத்தை கொடுத்திருக்காரு, நொண்டி இல்லாத கையையும் சோத்திரம் வளைஞ்சு போகாத காலையும் நல்ல உறுப்புகளையும் நல்ல அவயவங்களை கொடுத்திருக்காரு. எல்லாமே கர்த்தர் நமக்கு நல்லா கொடுத்திருக்க. ஆனா இதெல்லாம் இருந்தும் இன்னைக்கு நிறைய பேருடைய வாயில ஸ்தோத்திரம் வர்றது கிடையாது, ஆராதனை வர்றது கிடையாது, துதி வர்றது கிடையாது. நான் ரொம்ப துக்கப்படுறது தெரியுமா, இந்த செய்தி பிரசங்கிக்கப்படுது, ஆழமா வித்தியாசமான வசனங்களை எடுத்து நல்ல உபதேசத்தை எல்லாம் சொல்லி இப்படியெல்லாம் வளரும், நீங்க வாழ்றதுக்கும் கிறிஸ்தவத்தை காத்துக்கிறதுக்கும் உங்களுக்கு வழிமுறை சொல்லி கொடுக்கப்படுது. இவ்வளவு செஞ்சு முடிச்சுட்டு கடைசியா கூட்ட முடியும் போது எல்லாம் ஸ்தோத்தரிப்போம் அப்படின்னு சொன்ன வாயை திறந்து சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னா ரொம்ப நான் கவனிப்பேன். 1 2 மிஞ்சி போன 3 பேருடைய சத்தம் மட்டும்தான் வரும். மற்றவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியல. ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, ஒரு பான சோற்றுக்கு ஒரு சோர் பதம். இவ்வளவு கிருபையுள்ள சத்தியத்தை கேட்டுட்டு, உபதேசத்தை கேட்டுட்டு, இப்படி மகிமையான வசனங்களை கேட்டுட்டு, முடிவில் ஜஸ்ட் ஒரு 1 மினிட் வாயை திறந்து துதிக்க முடியல, ஸ்தோத்திரிக்க முடியலன்னா இதுலயே தெரியுது உங்களுடைய வாழ்க்கையில துதியானது முழங்கால் இல்ல, கணுக்கால விட பாதத்தளவுக்கு தான் இருக்குன்னு அர்த்தம். இந்த பாதத்தளவு அல்லது கணுக்கால் அளவு இருக்கிற துதியை வச்சு நம்ம ஒண்ணுமே சாதிக்க முடியாது. எரிகோ கோட்டை விழணும்னா கால் வலிச்சாலும் வலிக்காட்டியும் அவ்வளோ பெரிய ஊரை ஒரு முறை சுத்தணும். ஒரு நாளைக்கு ஒரு முறை 6 நாள் சுத்திட்டு 7வது நாள் தொட பிடிச்சுக்கிச்சு, சுளுக்கு விழுந்துருச்சு, கால் மடங்கிக்கிச்சு, கை வீங்கிக்கிச்சு, ஐயோ இடுப்பு ஒலிக்குது, இதெல்லாம் சொல்லக்கூடாது. சொல்லாம ஒரே நாள்ல உடம்புல எங்க வீங்கினாலும் வீங்காட்டியும் அந்த எரிகோவை 7 முறை சுத்தணும். சுத்தினாதான் அங்க கோட்டை விழும். இதுதான் துதியின் ரகசியம். இன்னைக்கு நிறைய பேருக்கு இப்படி ஒரு திராட்சரசத்தை, இப்படி ஒரு சுகந்த தூபத்தை, இப்படி ஒரு துதிய ஆண்டவருக்கு கொடுக்க தெரியல. ஆனா ஒண்ணு சொல்றேன், நீங்க எதுக்காக எங்கோ ஒரு தனி ஆலயத்துல போய் உட்காரணும், இல்லாட்டி எங்கோ தனியா ஒரு காட்டுக்கு போகணும், இல்லாட்டி யாரோ கூட்ட ஜெபிக்கல. நீங்க நடக்கும் போதே ஸ்தோத்திரம் பண்ணலாம், வரும்போதே ஸ்தோத்திரம் பண்ணலாம், அப்படியே ஒரு பாட்டு நீங்களே பாட்டு பாடி ஸ்தோத்திரம் பண்ணலாம். நினைப்பு உட்காரும் போது ஸ்தோத்திரம் பண்ணலாம், எந்திரிக்கும் போது ஸ்தோத்திரம் பண்ணலாம். எந்த விதத்திலும் அதுதாங்க நல்ல சுகந்த தூபம். அந்த திராட்சை ரசம் என்பது நல்ல அருமையான கர்த்தர் நல்லவை சுகந்த தூபத்தை காண்பிக்கிறது. அது அந்த சுகந்த தூபத்தை கர்த்தருக்கு துதியா கொடுத்தாலே நமக்குள் களி கூறுதல் என்பது தானாகவே வந்துடும்.
உங்கள எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல. நான் கண்ணால் கண்டதையும் வாழ்க்கையில் அனுபவிச்சத சொல்றேன். சிலர் சொல்லுவாங்க, இவர் ரொம்ப பெரிய பழமவாதி, எப்போ பார்த்தாலும் ஆதிகால பரிசுத்தவான் ஆதிகால பிதாக்கள் சொல்றாரு. அது உண்மைதான். இப்பயும் சொல்றேன், உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. என் கண்ணால் கண்டதையும் வாழ்க்கையில சாட்சியா கேட்டதையும் சொல்றேன். கடந்த கால நல்ல வேத முத்துக்களுக்கு ஒப்பான பரிசுத்தவான்களுடைய ஜீவியத்தை நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா, அவங்கள நிறைய பேருக்கு போறதுக்கு கூட சட்டம் இருக்காதுங்க. பல வீட்டுல ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு சாப்பாட்டுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு வழி இருக்காது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சபை, கர்த்தர் நல்லவன், அங்க அந்த சபையில ஒரு ஊழியக்காரர் இருந்தார், ஊழியக்கார ஸ்திரீகளும் இருந்தாங்க. நல்லா ஜெபிப்பாங்க, நல்லா துதிப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆனா அவங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பொருளாதாரத்துக்கு வழி இல்லை. இந்த ஊழியக்காரர் வீடு விசிட்டிங் போவார். வீடு விசிட்டிங் போகும்போது என்ன பண்ணுவாரு, அங்க சோத்திர போன உடனே ஐயா வந்துட்டாரு, பாஸ்டர் வந்துட்டாருன்னு சொல்லி பன்னு வைப்பாங்க, பிரெட் வைப்பாங்க, பிஸ்கெட் வைப்பாங்க, காட்டி கொடுப்பாங்க, ஏதோ மிக்சர் எல்லாம் கொடுப்பாங்க. இவர் என்ன பண்ணுவாரு, அதை எடுத்து தொடுற மாதிரி தொட்டுட்டு சாப்பிட மாட்டார், அப்படியே வச்சிருவார். வச்சுட்டு டீயை மட்டும் குடிச்சிருவார். டீயை குடிச்சிட்டு கடைசி சரி நம்ம ஜோம் பண்ணுவோம் அப்படி ஜோம் பண்ணிட்டு கிளம்பும் போது சொல்லுவாரு, இந்த மிக்சர் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் தனித்தனியா கட்டி கொடுத்துருங்க, எனக்கு 2 பிள்ளைங்க வீட்டுல இருக்காங்க. என்ன 2 பிள்ளைன்னு இவருடைய அசிஸ்டன்ட் 2 பேரும் அங்க இருப்பாங்க. இவர் தானும் சாப்பிடாம அதை வாங்கிட்டு அதை கொண்டு வந்து அந்த கூட இருக்க உடன் ஊழியக்காரர்கள் கொடுப்பார். இப்படி ஒன்றுமில்லாமல், அதாவது சாதாரணமா இருந்த தேவ பரிசுத்தவான்கள் எத்தனை அப்படியெல்லாம் இருந்து உருவாக்கப்பட்ட கிறிஸ்தவம் தான் இது. ஆனா அந்த ஒண்ணுமில்லாத ஜனங்க, வருமானத்துக்கு சாப்பாட்டுக்கு ஒண்ணு இல்லாத ஊழியக்காரன் பார்த்தது என்னன்னா, அந்த நிலைமையில ஒரு காலம் குறை பேசவே மாட்டாங்க. ஜனங்களையும் குறை சொல்ல மாட்டாங்க, ஆண்டவரையும் குறை சொல்ல மாட்டாங்க. என் கண்ணால கண்டு ஆச்சரியப்பட்டது, தான் வீட்டுல இந்த பொருள் இல்லைன்ற வார்த்தையே வராது, இல்லைன்ற சொல்லே இருக்காது. ஆனா என்ன பண்ணுவாங்க, நல்லா சோத்திரம் பண்ணுவாங்க, நல்லா துதிப்பாங்க, நல்லா ஆராதிப்பாங்க. அப்படியே தேவ சமூக ஜெபம் வந்துட்டாக்கா கண்ணை மூடி மணி கணக்கா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க ஊழியம் செய்த காலத்துல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, போறதுக்கு ஒரு சட்டை இல்லாம, கிழிஞ்ச வேட்டிய, நஞ்சு போன புடவைய மாத்தி மாத்தி ஒளிச்சு ஒளிச்சு கட்டுனாங்க. அப்ப நீங்க கேட்கலாம், இவ்வளவு துதிச்சாங்களே, இவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணாங்களே, ஏன் அவங்களுக்கு இந்த நிலைமைன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். அவர்கள் பட்ட பிரயாசம் அன்றைக்கு அது தேவன் நியமித்தது. ஆனால் அவர்களுடைய அந்திம காலம் என்கிற பிற்காலத்துல அவங்க பார்க்கவே அந்த ஊழியங்களை தேவன் மகிமையா மாற்றினார். நான் நிறைய மிஷனரி மற்றும் ஊழியரோட வாழ்க்கையை படிச்சிருக்கிறேன். அதுல ஒரு ஊழியக்காரோட வாழ்க்கையை படிச்சுட்டு நான் ஒரு சொல்லுவேன், ஆவில அப்படி ஒரு மாதிரி மிரண்டு பயந்து போனேன். என்னன்னா, ஒரு பிரபல்யமான மிகப்பெரிய ஒரு ஸ்தாபனம், அந்த ஸ்தாபனத்துக்கு அவர் அன்னைக்கு அவரை தான் அந்த ஊழியக்காரரை தலைவரா தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்போ இவருக்கு ஒரு செய்தி வருது, இந்த ஸ்தாபனம் இருக்கு தமிழ்நாட்டுல, ஊழியக்காரருக்கு தமிழ்நாட்டுல. இவருக்கு ஒரு கடிதம் வருது. அப்பதான் கடித போக்குவரத்து மட்டும்தான். அப்போ கடிதம் வருது, ஐயா நீங்க ஆந்திராவுக்கு வரணும், நீங்க ஆந்திராவுக்கு வந்துட்டு ஒரு ஊழியத்தை செஞ்சு திரும்பினீங்கன்னா உங்களுக்கு இத்தனை கம்பளி போர்வை தர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசி லெட்டர் போட, இந்த ஊழியக்காரர் என்ன பண்ணிட்டாரு, தமிழ்நாட்டில இருந்து ஆந்திராவுக்கு நடந்தே போனார். நடந்தே போய் அந்த மாவட்டங்கள்லாம் கடந்து அங்க கூட்டங்கள் நடத்தி முடிச்சுட்டு திரும்பும் போது அந்த விசுவாசி சொன்ன மாதிரியே ஒரு 25-30 கம்பளி போர்வை கொடுத்திருக்காரு. அதுவும் அந்த காலத்து கம்பளின்றது ஒரு கம்பளி தூக்குனாலே கழுத்து வலிக்கும். இவர் 25-30 கம்பளி போர்வை கொடுக்க இந்த ஊழியக்காரர் என்ன பண்ணிட்டார், ஸ்தாபன தலைவர்
அதை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு நடந்தே பல நாள் கணக்கா நடந்து வந்து இங்க தமிழ்நாட்டுல தன்னுடைய விசுவாசிகள்ல ரொம்ப கஷ்டப்பட்டு ஓசத்து ரொம்ப பாதிக்கப்பட்டு தன்னுடைய உடன் ஊழியக்காரனை பார்த்து அவங்களுக்கு அதை கொடுத்திருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்தாபன தலைவர் இங்கிருந்து ஆந்திராவுக்கு நடக்கிறதுக்கு அவருக்கு என்ன தலை விதி வந்தது? அன்னைக்கு ட்ரெயின் இருந்துச்சு, பஸ் இருந்துச்சு. ஓசத்துல அங்கிருந்து லக்கேஜ தூக்கிட்டு நடந்தே வர்றாரு. என்ன விதி? ஒரே காரணம் தான், அங்கிருந்து போட்டு பஸ்ஸுக்கோ ட்ரெயினுக்கோ வந்தா அந்த காசை வச்சு இங்க ஏதாவது வாங்கி கொடுத்துடலாமே. அதுக்கு இத்தனை நாட்கள் நடந்து தலையில சுமையா சுமந்துட்டு வந்தார். அந்த ஊழியம் இப்ப பாத்தீங்கன்னா உலகளாவிய ஊழியமா இருக்கு. ஏன் இத சொல்றேன்னா, அந்த சுதந்திரம் திராட்சை ரசம் என்பது களிப்பாக்கும். அந்த களிப்பாக்கணும் அப்படின்னா நல்ல சுகந்த தூபமா மாறணும். சுகந்த தூபம் என்பது கர்த்தரை நல்லா துதிப்பது, ஸ்தோத்தரிப்பது. கடந்த கால பரிசுத்தவான்கள், கடந்த கால முன்னோர்கள், ஆதி முற்பிதாக்கள் இல்லாமைக்கும் குறைவுகளுக்கும் பஞ்சத்துக்கும் தரித்திரியத்துக்கும் நடுவுல தான் இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்து ராத்திரி பகலா மனதார கர்த்தரை துதித்தார்கள். அவங்க வாயில புலம்பல் இருக்காது, அவங்க வாயில முறுமுறுப்பு இருக்காது, தேவனை குற்றஞ்சாட்டுதல் குறை சொல்லுதல் இருக்காது. கர்த்தர் நல்லவே. அதற்கு மத்தியிலும் கர்த்தரை மகிமையாய் ஆராதித்தார்கள். இந்த கிருபையுள்ள சத்தியத்தை கேட்கிற தெய்வ பிள்ளையே, இப்போ யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு கை இருக்கு, கால் இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு, பல்லு இருக்கு, வண்டி இருக்கு, கார் இருக்குது, ஊழியர் இருக்குது, வேலை இருக்குது, வருமானம் இருக்குது, பொண்டாட்டி இருக்குது, புருஷன் இருக்குது, பிள்ளைங்க இருக்குது, மாமனார் இருக்காங்க, மாமியார் இருக்காங்க, நாத்தனார் இருக்காங்க, சொந்தக்காரர் இருக்காங்க, தாத்தா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க, விசுவாசி இருக்காங்க, ஊழியக்காரர் இருக்காரு, சபை இருக்காரு, எல்லாம் இருக்கு. இவ்வளவு இருந்தும் வாயில துதி மட்டும் இல்லை. இவ்வளவு இருந்தும் கர்த்தரை துதி ஸ்தோத்தரிக்கிற ஸ்தோத்திரம் மட்டும் இல்லை. கர்த்தர் நல்லவே. ஆனா நம்ம கேட்க, ஆண்டவரே என்னை களிப்பாக்கும், நான் எப்படி சந்தோஷமா இருக்கணும், என்னை களிப்பாக்கும், நான் எப்படி மகிழ்ச்சியா இருக்கணும். இந்த மகிழ்ச்சி என்பது ஜோக்க பார்த்து சிரிச்ச உடனே வர்ற மகிழ்ச்சி இல்லைங்க. தேவனை துதிக்கிற துதியினால் வருகிற அந்த மகிழ்ச்சியினும் களிப்பு நமக்கு வேண்டும். கர்த்தர் நல்லவர். இந்த சத்தியம், இந்த உபதேசம், இப்படிப்பட்ட வேதத்தின் அடிப்படை நம்ம வாழ்க்கையில வரணும். இதுதான் நம்ம முடிவு வரைக்கும் கர்த்தருக்குள் நிலை நிற்க வைக்கும். இதுதான் நம்மை பரலோகத்துக்கு அழைத்து செல்லும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். இப்ப எண்ணெயோடு கூடிய 2 பொருளை பார்த்தோம். ஒன்று தானியம், இரண்டாவது கர்த்தர் நல்லவே திராட்சை ரசம். இந்த 2 குறித்த அற்புதமான ஒரு கிருபையுள்ள விளக்கத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். இப்ப தானியத்தை பார்த்தாச்சு, திராட்சை ரசத்தை பார்த்தாச்சு. இப்ப மூன்றாவது இங்க என்ன இருக்குது? அந்த நெகேமியா 13:12 சொல்லுகிறது, எண்ணெய் இருக்கு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதா. இந்த எண்ணெய் என்பது என்ன? எண்ணெய் என்பது கர்த்தர் நல்லவே. எதை குறிக்கிறதா இருக்கிறது? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 29வது வசனம். 1 நாளாகமும் 9:29 வாசிக்கிறேன். அவர்களில் சிலர் மற்ற பனிமுட்டுக்கள் மேலும் பரிசுத்த பாத்திரங்கள் எல்லாவற்றின் மேலும் மெல்லிய மா, திராட்சரசம், எண்ணெய், சாம்பிராணி, சுகந்த வர்க்கங்களின் மேலும் விசாரணைக்காரராய் இருந்தார்கள். ஆமென். இப்போ இது மூணாவதா இங்க எண்ணெயை பார்க்கிறோம். இந்த எண்ணெய் இருக்கிறதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? 1 நாளாகும் 9:29 சொல்லுகிறது, அந்த எண்ணெய் எதுல இருக்குன்னாக்கா பரிசுத்த பாத்திரத்தில் இருக்குது. அல்லேலூயா.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இப்ப நல்லா கவனிக்கணும். எண்ணெய் என்று சொன்னா எல்லாத்திலையும் ஊத்தி வச்சிடக்கூடாது, அல்லது எல்லாத்திலையும் ஊத்திட முடியாது. அப்போ அது எதுல இருக்கணும்? நல்ல பரிசுத்த பாத்திரத்தில் இருக்க வேண்டும். அதுதான் வேதத்தின் ஒழுங்கு. அதுதான் ரொம்ப அவசியம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, பாத்திரத்திலேயே பரிசுத்த பாத்திரம். இந்த பாத்திரத்திலேயே பரிசுத்த பாத்திரம்னா எப்படிப்பட்ட பாத்திரம்? இந்த பரிசுத்த பாத்திரம் என்பது எதை குறிக்கிறதா இருக்கு? பைபிள்ல பரிசுத்த பாத்திரம் என்பதை இங்கு மட்டும்தான் பார்க்கிறோம். அப்படியானா இந்த பரிசுத்த பாத்திரம் என்பது உண்மையான தாற்பயம் என்ன? வாசிக்கிற அந்த வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்கிற, சுகந்த வர்க்கங்களின் மேலும் விசாரணைக்காரராய் இருந்தாங்க. அதாவது புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதை போல எத்தனையோ பாத்திரம் உண்டு. மரப்பாத்திரம் உண்டு, கல் பாத்திரம் உண்டு என்று சொல்லி கனமான பாத்திரம் உண்டு, கனவீனமான பாத்திரம் உண்டு. இப்படி எத்தனையோ பாத்திரம் இருக்கு. ஆனா அதுல இங்க ஒரு பாத்திரத்தை பார்க்கிறோம், பரிசுத்த பாத்திரம். இந்த பரிசுத்த பாத்திரம் என்ன அர்த்தம்? விசாரணைக்காரர்கள் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடியது தான் பரிசுத்த பாத்திரம். மற்ற பாத்திரங்கள் எங்கேயும் இருக்கும். ஆனா இந்த பரிசுத்த பாத்திரம் மாத்திரம் விசாரணைக்காரன் இருக்கிற இடத்துல இருக்கும். ஏன்னாக்கா இத யாராவது எடுக்கணும்னா அங்க இருக்கிற அதிகாரிட்ட கேட்கணும், இந்த பாத்திரம் எனக்கு வேணும். இந்த பாத்திரத்தை நான் எடுத்துட்டு போகணும், இந்த பாத்திரத்துல நான் எண்ணெய ஊத்தி வைக்கணும், இந்த பரிசுத்த பாத்திரம் என் ஆராதனைக்கு வேணும்னு சொல்லி விசாரணைக்காரனிடத்தில் அனுமதி பெற்று எடுக்க வேண்டிய பாத்திரம் தான் இந்த பாத்திரம். அப்போ இந்த பரிசுத்த பாத்திரத்துக்கு ஒரு விசாரணைக்காரன் இருந்தான் என்று நெகேமியா 1:9-29 சொல்லுது. அப்ப இந்த விசாரணைக்காரன் யார்? அதைத்தான் வேதம் சொல்லுது. அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடினால் நம்முடைய பாரங்களை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுவோம். அல்லேலூயா. அப்போ இந்த பரிசு என்ன என்பதை, அது பரிசுத்த பாத்திரத்தை காண்பிக்கிறது. பரிசுத்த பாத்திரம் என்பது விசாரணைக்காரனை காண்பிக்கிறது. விசாரணைக்காரன் என்கிறவன் யார்னாக்கா, அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடினால் நம்முடைய பாரங்கள் எல்லாம் வைத்துடுவோம். அந்த விசாரணைக்காரன் என்கிறவை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் தேவனாகிய கர்த்தரை காண்பிக்கிறது. அல்லேலூயா. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த செய்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னேன், கொஞ்ச நாட்களா என் ஜனங்க எனக்காக நல்லா ஜெபிக்கிறாங்க, வசனம் சொல்லி ஜெபிக்கிறாங்க. காலை இருட்டோட ஜெபிக்கிறாங்க, பகல்ல ஜெபிக்கிறாங்க, ராத்திரி ஜெபிக்கிறாங்கன்னு. ஏன்னாக்கா இவங்க எல்லாம் யாரு தெரியுமா? இந்த ஊழியத்துக்கு வந்துட்டு போறவங்க இல்ல. SSK சாமுவேல் பாஸ்டர் எப்படி இருக்காரு, அவங்க பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, அவர் இன்னும் ஊழியம் செஞ்சிட்டு இருக்காரு, நல்லா சாப்பிடுறாரா, நல்லா தூங்குறாரா, அவருக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக ஜெபிக்க சொல்றாரு, இது யாராவது சொல்ல மாட்டீங்களா சொல்லி விசாரிக்கிறவர்கள் தான் இந்த ஜெப வீரர்கள். அந்த வகையில பார்த்தா இவங்க எல்லாருக்கும் நான் வைக்கிற பேர் என்னன்னா, இவங்க எல்லாம் பரிசுத்த பாத்திரத்தின் எண்ணெய்கள். யார் நல்லா ஜெபிக்கிறாங்க, பிரதிபலன் பார்க்காம ஜெபிக்கிறாங்க, போராடி ஜெபிக்கிறாங்க, ஐயா இவர் மூலமா எங்களுக்கு ஒரு வசனம் கிடைக்குது, ஒரு வார்த்தை கிடைக்குது, ஒரு சத்தியம் கிடைக்குது, அதுக்காகவே இவரை காத்துக்கொள்ளுங்க, மூடிக்கொள்ளுங்க, மறைச்சு கொள்ளுங்க, இவருக்காக அன்று எழும்புங்கன்னு சொல்லி யாரு அங்கலாய்க்கிறார்களோ இவர்கள் எல்லாருமே பரிசுத்த பாத்திரத்தின் எண்ணெய்கள். நீங்க ஒலிவ மரத்து எண்ணெயா, எனக்கு அது தெரியாது. வாதும மரத்து எண்ணெயா, எனக்கு அது தெரியாது. புங்க மரத்து எண்ணெயா, எனக்கு அது தெரியாது. நல்ல கண்மலில் வருகிற எண்ணெயா, எனக்கு அது தெரியாது. இன்னைக்கு உங்களை குறித்து நான் சொல்லணும்னா ஒரே ஒரு சாட்சி, நீங்கள் எல்லாமே பரிசுத்த பாத்திரத்தின் எண்ணெய். நான் தைரியமா சொல்லுவேன்,
அந்த பரிசுத்த பாத்திரத்தின் எண்ணெயா யார் இருக்கிறாங்களோ, இல்லாட்டி இருக்க விரும்புறாங்களோ, அவங்க தான் இந்த ஊழியத்துல இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சு நிக்கிறாங்க. இல்லாட்டி கொடி காட்டிட்டு வந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க. நைஸ் காட்டிட்டு பாஸ்டர் உங்க ஊழியம் அப்படி, உங்க பிரசன்னம் இப்படின்னு சொல்லி வானலாவ புகழ்ந்தவங்க வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் சுத்த அடிக்கப்பட்ட காற்றுல காணாம போயாச்சு. இன்னைக்கு ஊழியத்துல இருட்டோட ஜபத்துல ஒரு கூட்டம் இருக்குது. தினந்தோறும் ஆராதனை ஒரு கூட்டம் இருக்குது. இரவுக்குற ஜபத்துல ஒரு கூட்டம் இருக்குது. போதகர் ஜபத்துல தவறாம கலந்துக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. இதெல்லாம் யாருன்னாக்கா, கிருபையை முன்னிட்டு சொல்லுவேன், இவர்கள் எல்லாமே பரிசுத்த பாத்திரத்தின் எண்ணெய்கள். கர்த்தர் நல்லவே. இன்னைக்கு நான் சொல்ல வேண்டிய சத்தியம் என்ன? நீங்க எண்ணெயா இருக்கிறது மட்டுமல்ல, பரிசுத்த பாத்திரத்தில் இருக்கிற எண்ணெயா இருங்க. இங்க சொல்லப்படுகிற பாத்திரம் என்பது நீங்கள் சார்ந்திருக்கிற ஊழியத்தை குறிக்கிறது. இது தடவி கொடுக்கிற அல்லது பூசி மெழுகுகிற அப்படிப்பட்ட ஊழியம் இது கிடையவே கிடையாது. சொறி பிடிச்சாக்கா சுரண்டி எடுக்கிற ஊழியம் இது. வியாதி வந்துட்டாக்கா போராடி ஜெபிக்கிற ஊழியம் இது. சாபம் வந்துட்டா கதறுகிற ஒரு ஊழியம் இது. இப்படி பரிசுத்த பாத்திரத்தின் எண்ணெய்களுக்காக கர்த்தர் நல்லவே, இங்கு ஆண்டவர் சோத்திரம் ஜெபிக்கிறதற்காக சிலரை வைத்திருக்கிறார். கர்த்தர், இந்த எண்ணெய் என்பது எதை குறிக்கிறது? நாம் தேவ சமூகத்தில் வடிக்கிற கண்ணீரை குறிக்கிறது. அது எண்ணெயாய் வழிந்தோடுகிறது. நான் இப்போ செய்திக்கு வர்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் பைபிள் வசனத்தோட மெடிடேட் பண்ணிட்டு இருந்தேன், தியானிச்சுட்டு இருந்தேன். அப்ப யோபு புத்தகத்துல ஒரு வசனம் இருக்கு, கண்மலையிலிருந்து எனக்கு எண்ணெய் புறப்பட்டு வந்ததுன்னு சொல்றார். கண்மலையிலிருந்து எனக்கு எண்ணெய் புறப்பட்டு வந்தது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்போ ஒரு மனுஷனுக்கு கண்மலையிலிருந்து எண்ணெய் வந்ததுன்னா அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அப்போ நான் யோசிச்சேன், ஒரு மனுஷனுக்கு கண்மலையிலிருந்து கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவர் எண்ணெயை ஓடி வர பண்ணாரு, அதை அனுபவிச்சான், அதை இங்க சாட்சியா சொல்றான்னாக்கா அந்த மனுஷனை தேவன் எவ்வளவா நேசிச்சிருக்காரு, எவ்வளவோ சொத்துருவா தயவு பாராட்டிருக்காரு. இப்ப ஊழியக்காரனாக நான் சொல்றேன், இந்த ஊழியத்துல கர்த்தர் நல்லவே. யார் யார் இந்த பரிசுத்த பாத்திரத்தின் எண்ணெயா இருக்கிறீங்களோ, உங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் அந்த கண்மலையிலிருந்து புறப்பட்டு வருகிற நல்ல எண்ணெயை உங்களுக்கும் வர பண்ணுவார். வாசிக்கிற இந்த வசனத்தை யோபுவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 6வது வசனம். யோபு 29:6. என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன், கண்மலைகளிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்களின் சீர் இப்போது இருந்தால் நலமாயிருக்கும். கண்மலைகளிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. ஆமென். என் ஜனங்களுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். எனக்கு கொடுத்த விசுவாச மக்களுக்காக கர்த்தரை மனதார நன்றி சொல்றேன். அந்த நல்ல விசுவாச மக்கள், அந்த ஜனங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு தான் நான் சொல்றேன். ஒரு தகப்பனா, ஒரு ஊழியக்காரர், ஒரு மெய்ப்பனா, ஒரு போதகனா சொல்றேன். இந்த யோபுவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின்படி கண்மலைகளில் இருந்து உங்களுக்கு ஆண்டவர் நதி போல எண்ணெயை ஓடி வர பண்ணுவார். கண்மலை என்பதே கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவினிடத்திலிருந்து நதி என்பது பரிசுத்தாவின் அபிஷேகம். பரிசுத்தாவின் அபிஷேகம் போன்ற ஒரு எண்ணெயை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் நல்லவே. அந்த எண்ணெய் உங்க ஜீவியத்துல பெரிய நன்மையை கொண்டு வரும். ஆனபடினால் இந்த நெகேமியா 13:12 படி தானியம், திராட்சரசம், எண்ணெய், தானியம் கர்த்தருக்காக இடிக்கப்படுகிற பாடுகளை சகிக்கிற அனுபவத்தை குறிக்கிறது.
திராட்சரசம் நல்ல களிப்பாக்குதலை, உகந்த சுகந்த தூபத்தை காண்பிக்கிறது. அது மனதார கர்த்தரை துதிக்கிற துதியை காண்பிக்கிறது. மூன்றாவது எண்ணெய். இந்த எண்ணெய் பரிசுத்த பாத்திரத்தின் எண்ணெயை குறிக்கிறது. அந்த பரிசுத்த பாத்திரம் என்பதே காவலாளர்களால் பாதுகாக்கப்படுகிற ஒரு பாத்திரமாய் இருக்கிறது. உங்களையும் அப்படி பாதுகாப்பான். யோபு 29:6 கண்மலைகளிலிருந்து எண்ணெயை உங்களுக்கு நதியை போல ஓடி வர பண்ணுவாராக. கண்களை மூடி வாய்களை திறந்து சத்தமா உற்சாகமா எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் ஸ்தோத்திரிப்போம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி நேரத்தில் நெகேமியா 13:12 தானியம், திராட்சரசம், எண்ணெய் என்கிற ஒரு வித்தியாசமான முக்கோண தேவனுடைய வசனங்களை கர்த்தர் கொடுத்து, அந்த முக்கோணம் என்கிற ஆண்டவரே திரியகத்துவத்தின் மகிமையை வழங்க பண்ணினதுக்காக தானியத்தை போல நாங்கள் கர்த்தருக்காக பாடுகளை சகிக்கிறவர்களாய் உதவி செய்யும். திராட்சை ரசத்தை போல நாங்கள் களிப்பினால் நிறைந்து கர்த்தரை துதிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எண்ணெயை போல நாங்கள் பரிசுத்த பாத்திரங்களாய் எங்களை காத்துக்கொள்ள உதவி செய்யும். இந்த சத்தியம், இந்த வெளிப்பாடு, இந்த உபதேசம் பிள்ளைகளை ஊன்ற கட்டி மரண பரிந்தும் உமக்காய் உறுதியாயிருக்க தேவன் தயை செய்வீராக. இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.